ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வேட்டையன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னடா இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டேன்னா, ஆக்சுவலி இப்போ தான் நான் படத்தையே பார்த்தேன். ஸோ யா, படம் வந்துட்டு என்னென்னா தேட்டரில் போய் பார்க்க முடியல. ஸோ சில பல பர்சனல் ரீசன்னால ஸோ ஒரு வழியாக நம்ம தலைவர் படத்தை எப்படியாச்சும் அட்லீஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் என் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ யா, வேட்டையன் இந்த ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஒரு தலைவர் படம், அது ஒரு ஹைப்பு. வேட்டையன், ஸோ இதே வந்துட்டு நாகும் மட்டும்தான் கண்டிப்பாக சந்திரமுகி அந்த படத்தில் வந்துட்டு நம்ம தலைவர் வேட்டையனா ஒரு ராஜா கேரக்டர் வந்திருப்பாரு. அது கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனில் வந்தாலும் அதை மறக்கவே முடியாது. அந்த பேரை தான் இப்போ அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு வந்துட்டு லிட்டரலி நாகம் முட்டுது வேட்டையன்னு கேட்டோன்னா. படத்துல கதையே இல்லாட்டி கூட பரவாயில்ல, தலைவருக்காக படம் ஓடிடும் அந்த மாதிரி மைண்ட் செட் தான். பட் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது வந்துட்டு ஒன்றும் ஹைப் ஏற்றுருச்சு. முக்கியமாக வந்து நம்ம அமிதாப் பச்சன் சார். ஸோ அவர் மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் கூட வந்துட்டு தலைவர் கூட வந்துட்டு ஒரே படத்தில் நடிக்கிறாங்க, அதுவும் தமிழ் படத்தை நடிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ராணா தகுபதி அண்ட் வந்துட்டு நம்ம ஃபஹத் ஃபாசில், அபிராமி, ஸோ ரோஹினி, ஸோ இவங்களாம் நடிக்கிறப்போ வந்துட்டு ஒரு நல்ல 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 நடிகர்கள், சரி, நல்ல நல்ல பெர்ஃபார்மர் வந்துட்டு நடிக்கிறாங்களே எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இதுக்காக நம்ம அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ நம்ம டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஜேபீம் கூட்டத்தில் ஒருவன் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணவர். ஸோ ஜேபீம் என்னோட பர்சனல் ஃபேவரட். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜேபி மாதிரி தான் இந்த படமும் வரப்போகுது அந்த மாதிரி. பட் தலைவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாதிரி வேற மாதிரி ஆக போகிறேன்னு நினச்சேன். அப்படியே தான் இருந்துச்சுங்க படம், சரிங்களா. ஸோ ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி சொல்லாமல் எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ண படத்தை பார்த்து அதை மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். படம் வந்துட்டு கண்டிப்பாக தலைவர் இருக்கனால தலைவருக்காகவே வந்துட்டு நிறைய சீன்ஸு, ஃபைட் சீன்ஸ், மாஸ் சீன்ஸு, வர்றப்ப பிஜிஎம், இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நார்மலான ஒரு தலைவர் படம்னாலே ஒரு கமர்ஷியல் படம். ஸோ கமர்ஷியல் படத்தில் என்னென்ன அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணுமோ, மாஸ், அவருக்கு வந்து சாங்கு, அவர் ஸ்டைலு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அவருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அவருக்காகவே இந்த படத்தில் அவசியமே இல்லை. பட் அவர் இருக்கிறதுனால, அவர் லீட் ரோலாக இருக்கிறதுனால அவருக்காக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, சரிங்களா. கதை சொல்ல போனால் வந்துட்டு 2 கதை ஒரு படத்தில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கதைங்க, சரிங்களா. நல்ல ஒரு கதை, எல்லாருக்கும் தெரியும். என்கவுண்டர்ஸ். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணணுமா, போட்டு தள்ளது தான் அது ஒரு பெஸ்ட் சாய்ஸா. ஃபேக் என்கவுண்டர் கூட நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லதா, தேவையா, இதெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்டாரி தான் எடுத்திருக்காங்க. அப்படி தான் மூவியும் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், இந்த லைனை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பேசியிருக்காங்க. அது ஒரு நல்ல போர்ஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷனை வந்து நம்ம அதான் அசல் குரல் வந்துட்டு நடிச்சிருந்தாரு ஒரு நல்ல ரோலில். ஸோ அதில் வந்துட்டு நான் எதிரே பார்க்கல, நல்ல ஒரு ரோல், இப்படி ஒரு ரோல் கொடுப்பாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அது எனக்கு உண்மையிலே வந்துட்டு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அந்த அவர் பண்ணியிருந்த ரோல் கேரக்டர். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு படிப்பு சார்ந்ததும் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி ரெண்டு கதையை அழகாக ஜாயின் பண்ணி எடுத்து வந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. பட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த இந்த ஃபேக் என்கவுண்டர் பற்றி பேசுகிற மாதிரி தாங்க அவங்க எடுத்திருந்தாங்க. அதுதான் மெயின் கோர் ஐடியாவே அதுதான் இருந்துச்சுங்க, சரிங்களா. ஸோ கதை நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கதைப்படியும் எதுவுமே இல்லை. செகண்ட் பெர்ஃபார்மர், இந்த படத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், நம்ம பேட்ரி, நம்ம ஃபஹத் ஃபாசில் ப்ளே பண்ண ஒரு கேரக்டர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ரைட்டிங். ஃபஹத் ஃபாசில் பேட்டரியாக ப்ளே பண்ணிருப்பாரு. அந்த பேட்டரி வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு திருடன், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு திருடன். ஸோ திருடனை பிடிக்கிறதுக்காகவே திருடனை யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தாங்க. ஸோ திருடன் எந்த மாதிரி யோசிப்பான், எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், அதே திருடனை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி தாங்க இந்த அவர் ஒரு கேரக்டர். தலைவர் கூட ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு டயலாக்லேயே வந்துட்டு சொல்லப்படுச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டர் தான் நடுவில் ஃபன் பண்ணுற கேரக்டர்.
ஒரு மாதிரி சிரிப்பு உண்டாக்குற கேரக்டர் தாங்க அவர் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் நினைக்கிறேன் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாச்சு. அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் தான் சூப்பராக நடந்திருக்கோங்க. ஸோ அண்ட் வந்துட்டு ஓகே, மஞ்சு வாரியர் அவங்க வந்துட்டு நம்ம தலைவரோட ஒய்ஃபா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வந்து மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு. அதுவும் படத்துல தேவையில்ல தான், பட் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா, ரக்ஷன் வராரு, ஒரு 2 சீனுக்கு வர்றாரு, அவ்வளோதான். ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, நல்ல ஒரு ரோல். சரிங்களா, என்னோட ரித்விகா வருவாங்க. அவங்களும் போலீஸ் இது பண்ற மாதிரி எல்லாம் கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. பட் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு மாஸ் சீன்ஸ் வைக்கப்படுது. அந்த சண்டை காய்ச்சி ஒரு பாக்ஸிங் பண்ற மாதிரி பண்ற காட்சி, அதுவும் வந்துட்டு தேவையில்லாத காட்சி தான். லிட்டரலி ஒரு வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா, இந்த படம் வந்துட்டு குறை சொல்றதுக்காக இல்லைங்க. முக்கியமா தலைவர் இருந்தனால இந்த படத்தோட கதை சரியா கன்வே ஆகல. என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்துங்க, பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா, எடுத்துட்டாங்க ஓகே. ஆனா இந்த படத்துல வந்துட்டு என்னோட ஐடியா என்னன்னா, இது ஒரு ஜேபீம் மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோமே. ஜேபீம்ல அது ஒரு உண்மை சம்பவம், ஒரு பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பட் இந்த படமும் வந்துட்டு இது ஒரு படத்தோட கதையும் நடந்த கதை தான். நடந்த கதையோட அந்த 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 விஷயம் இருக்குல்ல, அந்த ஃபேக் என்கவுண்டர் விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு பாப்புலரா வழக்கமாக நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் தமிழ்நாட்டில் இல்லை, மோஸ்ட்லி வேற இடத்துலயும் நடந்துருக்கலாம். பட் இதை தமிழ்நாட்டு பேஸ் பண்ணி எடுத்ததுனால வந்துட்டு நான் அதை சொல்றேங்க. சரிங்களா, ஸோ அதனால வந்துட்டு இது நல்லா ஒன்றும் வந்துட்டு அழுத்தமா சொல்லியிருக்கலாம். பட் தலைவர் வந்தனால, இது தலைவர் படமா ஆக்கணும் காட்டணும்னு காவியை வந்துட்டு சில எலிமெண்ட்ஸ்லாம் வச்சனால, மாஸ் சீன்ஸு ஒரு சாங் வச்சாங்க, மனசுல ஆயோன்ட்டுன்னு. அண்ட் வந்துட்டு அவர் வரப்ப பிஜிஎம் ஒரு கொஞ்சம் கட்டத்துக்கு பிஜிஎம் வருது, அப்புறம் கட் பண்ணா வேற போகுது. அந்த 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 ஹைப்பே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்துட்டு போகுது. அது அவசியம் இல்லை. சரிங்களா, கமர்ஷியல் படம். ஜெயிலர் பாத்தீங்களா, அதுல ஸ்டாரின்னு சொல்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாரி லைன் தான். பட் முழுக்க அவருக்கான ஒரு படம். அது நல்லாவே தெரிஞ்சு. பாடலுக்கும் எல்லாம் பிஜிஎம் தான். அது சூப்பரா இருந்துச்சு. அவரை நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சு, ஃப்ரேம்ஸை நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சு. தலைவர் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த ஒரு படம். பட் இந்த படம் வந்துட்டு கதையை பேஸ் பண்ணி எடுத்தனால தலைவர் வந்திருக்குன்னு அவசியமே இல்லை. வேற ஹீரோ வச்சு எடுத்திருந்தா, ஒரு சிம்பிளான ஒரு ஹீரோ வச்சு எடுத்திருந்தா, அதாவது கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் பேசுற ஒரு ஹீரோ வச்சு எடுத்திருந்தா கண்டிப்பா சூப்பரா போயிருந்திருக்கும். முக்கியமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ராகவா லாரன்ஸ் நம்ம மாஸ்டரை வச்சு எடுத்திருந்தா இந்த படம் வந்துட்டு ஒரு அளவுக்கு ப்ராமிசிங்கா போயிருக்கும், எமோஷனலா முடிஞ்சிருக்கும். என்ன வந்துட்டு கதை நல்லா வந்துட்டு ஆழமா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. சரிங்க, நான் என்னோட ஐடியா தாங்க. வேற ஆர்டிஸ்ட் கூட வச்சு எடுத்திருக்கலாம். பட் தலைவரை வச்சு எடுத்ததுனால அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் ரொம்ப வந்துட்டு அதுலேயே இந்த கதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. சில எலிமெண்ட்ஸ்லாம் சொல்றேன். இது நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு விதத்துல தலைவர் இல்லாமே இந்த கதை வந்துட்டு நல்லா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். நல்ல மெசேஜ் சொல்ற கதை, ஒரு அனாலிசிஸ் பண்ற ஒரு கதை. பட் கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு புரியல, அதனால பிடிக்கல. ஒரு மாதிரி ப்ராமிசிங் இல்லாமல் இருந்துச்சு. இன்டர்வல் வந்துட்டு கரெக்டான இன்டர்வல். ஒரு ஹீரோ வந்துட்டு கில்ட்டா ஃபீல் பண்ற எமோஷனாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியுது. சரிங்களா, பட் அதுல தலைவர் இருந்தனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏத்துக்க முடியல. என்ன வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏத்துக்க மாதிரிதான் இருந்துச்சு. பட் கதை ஃப்ளோனால, ஸ்டாரி ஃப்ளோனால தான் வந்துட்டு அந்த இடத்துல கில்ட்டா இருக்கிறனால தான் வந்துட்டு கரெக்டா அங்க வந்துட்டு இன்டர்வல் அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஆகணும். இது எந்த ஹீரோ வச்சு எடுத்திருந்தாலும், அதாவது ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர் இருந்திருந்தா வந்துட்டு நல்லா நடந்திருக்கும். ஸோ யா, மற்றபடி படம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து எனக்கு அசல் கோலாரோட கேரக்டர், அவர் ப்ளே பண்ண கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு பார்க்கறதுக்கு தடதலா மாதிரி லோக்கலா ஒரு புள்ளிங்க மாதிரி இருந்தாலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பொறுக்கிங்க கிடையாது, தப்பான பசங்க கிடையாது. இந்த மாதிரி பசங்கனாலே பசங்க தான் வந்துட்டு கொலை பண்ணுவாங்க, குடிப்பாங்க, அடித்தடி போவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. எல்லா நாட்டிலயும் அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. தயவு செஞ்சு அதை மாற்றணும். அதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு படம் தான் வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு புஷ் அந்த ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசெண்டா இருக்கிறவங்க மட்டும் எல்லாம் உத்தமம் கிடையாது. டீசெண்டா இருக்கிறவன் தான் வந்துட்டு சைக்கோ கில்லரா இருக்கான்.
நிறைய படத்துல பாத்திருக்கீங்க, சைக்கோ படத்திலே பார்த்துருக்கீங்களே, சைக்கோ இவ்வளோ க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு டெக்கிங் பண்ணிட்டு செம்ம என்சமா அவ்வளோ என்சமா டீசெண்டாக இருப்பான். அவன் தான் கொலையே பண்ணுவான். ஸோ வந்துட்டு உருவத்தை பட்டு இடம் போடாதீங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ அந்த வாக்கியத்தை நல்லா தேவையான அளவுக்கு அங்கே வந்துட்டு அந்த படத்தில் இருக்கு. சூப்பரான ஒரு விஷயங்க. சரிங்களா, முழுக்க இந்த படம் வந்து நல்ல ஒரு கதை, நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஒரு படங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் வீடியோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து தலைவர் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ, தலைவரோட படம் வேட்டையன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see you next video. And then signing off, I'm Naveen. Take care. Bye.